வணக்கம். தலைப்புச் செய்திகள். திருச்சி கிழக்கில் போட்டியிடுகிறேனா என்பதை விரைவில் ரசிகர்கள் முன்பு அறிவிப்பு. தாவேகாவினர் தற்கூறிகள் இல்லை, அம்புகுறிகள். ராகவா லாரன்ஸ் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்புடன் விலகுகிறது. கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மாசாணி அம்மன் கோவிலில் ஆர்.ஜே. பாலாஜி வழிபாடு. விஜய் முதலமைச்சரானது அனைத்து துறையினருக்கும் நல்லது என பேட்டி. அடுத்து எப்போது தேர்தல் நடந்தாலும் மக்களே இந்த ஆட்சியை அகற்றுவார்கள். திமுக மகளிர் அணி தொண்டர் அணி ஆலோசனை கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வி த லீடர்ஸ் இயக்கம் தொடங்கிய பிறகு முதன்முறையாக கோவை வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அசாமில் விமானப்படை விமானம் தரையிறங்க முயன்றபோது விபத்து, 5 வீரர்கள் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பை நிறைவு செய்துள்ளதையொட்டி பெங்களூரில் தூய்மை பணியில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஹார்ட் டிஸ்க் திருட்டுக்கும் கரண்ட் கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் ஒரே நாளில் 91,369 நிலுவை வழக்குகள் தீர்வு காணப்பட்டது. ஒரு மாத கால தாவேகா ஆட்சி அருமையாக உள்ளது. சாத்தூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. சேலத்தில் பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய தாவேகா பிரமுகர் மணிகண்டன் கைது. அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவர்கள் சிக்கிய வீடியோக்களின் அடிப்படையில் கொண்டலாம்பட்டி போலீசார் விசாரணை. அதிமுக 31 தொகுதிகளில் வென்றது. பாமக போட்ட பிச்சையை என எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் கடும் விமர்சனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.